ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று பார்த்துடலாம். ரொம்பவே பைசியாக. தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன், கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். கூடவே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சில்லி பவுட்ரு, வெறும் தனி மிளகாத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, தண்ணி, நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்லா மொறுன்னு வரணும் இல்லையா, அதுக்காக. சால்ட்டு போட்டு தண்ணியில் கலந்து, நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் உப்பை கலந்துட்டு இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா சப்பாத்தி மாவு போல் கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. காரமாக ஸ்பைஸியாக நல்லா ஈவினிங்கில் குழந்தைங்க வந்ததும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹெல்த்தியான, வீட்லேயே நம்ம பண்ணி கொடுத்தோம்னா காரமாக சாப்பிடுவா கேட்குறாங்களே குழந்தைங்க வந்ததும். இனிப்பை விட காரம்தான் கேட்குறாங்க. அதே மாதிரி இனிப்பு அவ்வளோ நல்லதில்லை, எல்லோரும் எல்லா டைம்லேயும் சாப்பிட முடியாத நிலைமை ஆயிடுச்சு. இப்போ இதை சப்பாத்தி மாவு போல் கட்டியாக பிசைஞ்சு பூரிக்கட்டையில் நம்ம உருட்டிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாவே போதும். ஏன்னா நம்ம சாஃப்டாக இருக்க வேண்டியதில்லை, கடன்னு தான் இருக்கணும். அதனால தான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதோடு நம்ம நெய் ஏன் சேர்த்துனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அரிசி மாவு நம்மளுக்கு ஆயில் ரொம்ப இழுக்காது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்தோம்னா ஆயில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்தோம். நம்ம டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுதான். இப்போது பூரிக்கட்டையில் நம்ம தட்டிக்கலாம். பூரிக்கட்டையில் கொஞ்சம் கனமாக திரட்டிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக கனமாக திரட்டிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது சப்பாத்தி போல் கனமாக திரட்டிட்டு நைஃப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்க இப்போ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அதுக்காக தான் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணுறேன். ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சட்டுன்னு 10 மினிட்ஸில் நம்ம தேவையான பொருட்கள் இருந்ததுன்னா எல்லாமே எளிமையாக வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். இந்த மாதிரி காரமாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுதான்னு பார்க்க கருவேப்பிலை ஒன்று போட்டிருக்கேன். இப்போது எண்ணெய் சூடு ஏறிதான்னு பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சிடுது. இப்போ நம்ம திரட்டி வச்ச இந்த மாவு கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தனித்தனியாக தான் இருக்கும், ஒட்டாது. எல்லாத்தையும் ஒன்றை போல் நல்லா திருப்பி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் செவக்க வேக வச்சுருங்க. மொறுன்னு அப்போ தான் ஆகும். உடனே போட்டு உடனே எடுக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வைங்க. செவப்பாக ஆகணும். நம்ம எந்த கலரும் ஆட் பண்ணல. ஃபுட் கலர்லாம் நேச்சர் கலர் தான் ஒன்லி. நம்ம சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவே நல்லா செவந்து வெந்துடும். கடைகளில் ரொம்ப ரெட் கலராக அவங்க ஃபுட் கலர் ஆட் பண்ணி விற்கிறாங்க, அந்த காரம்னு சொல்லிட்டு. அதுதான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். எந்த கலரும் இல்லாமல் நேச்சுரலாக நான் பண்ணுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மொறுன்னு.
நல்லா இருக்கும். ஏன்னா அரிசி மாவு கோதுமை மாவு தான் போட்டிருக்கோம், மைதா மாவு போடலை நான். இது மேலே அழகாக நீங்கள் இப்படியே பரிமாறலாம், நல்லாவே இருக்கும். பார்க்குறதுக்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது.